தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் குரூப் 2 குரூப் 4க்கு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போது டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். பேட்ச் மாணவர்களும் மற்ற அனைவருக்குமே பயன்பெறும் வகையில் கொடுத்துட்ருக்கோம். நான் எப்படி படித்து கிளியர் பண்ணணும், ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் இதே மாதிரி தான் ரெகுலராக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரே முட்டாக நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் ஆனால் டெய்லியுமே அதை நீங்கள் அதை கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறப்போ அந்த டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவே உங்களுக்கு புரியும். இல்லைனா ரொம்ப சிரமங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதுவரையும் போட்ட எல்லா வீடியோவும் இருக்குது, சரிங்களா? ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கக்கூடியது டெட் 2022 கேட்கப்பட்ட கொஷின்ஸும் டியூ 2023 டியூ எக்ஸாம் கேட்டது, சரிங்களா? பார்க்கலாம். முதல் கேள்வி, நவீன ஒரிசா டேசாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1936. சுதந்திரத்துக்கு முன்னாலேயே ஒரிசா மாநிலத்தை உருவாக்கியிருப்பாங்க, சரிங்களா? ரெண்டாவது கேள்வி, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அரசு வழங்குவதற்கான சட்டம் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தத்தை பற்றி முழுசாக படிச்சிருங்க. ஏதாவது ஒரு ஆங்கிள் நானும் பார்த்துட்டே இருக்கேன், கொஷின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு நல்லா பார்த்துக்குங்க. அப்போ இருந்து இப்போ வரையும் கடைசியாக தெலுங்கானா உருவாகிற வரையும் பார்த்துக்குங்க. 3, லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு உறுப்பினர்கள்? ஆன்சர் ஆப்ஷன் டி 50 உறுப்பினர்கள். 50 பேர் இருந்தால் போதும், நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்திடலாம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறுகிறது? ஆப்ஷன் ஏ 217. நீங்கள் சரத்துக்கள் இந்த உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நல்லா ஃபுல்லாக படிச்சிருங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற 7667448486 நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே. 5வது கேள்வி, அடிப்படை பெட்ரோகெமிக்கல், அது பெட்ரோல் மிஸ்டேக்கிங்காக இருக்குது, பெட்ரோகெமிக்கல் மற்றும் அவற்றின் இறுதி தயாரிப்புகளின் வளர்ச்சிக்கான குழு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் சி கபூர் குழு. பெட்ரோகெமிக்கல்ஸ் பற்றிய குழு கபூர் குழு. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் நடுவில் வந்திருக்கு, அதையும் பார்த்துருவோம். இந்திய ரிசர்வ் வங்கி பணக்கொள்கையின் நோக்கங்கள்? ஆப்ஷன் சி ஏ சி சரி. விலை நிலைப்படுத்துதல், சமூக நீதியா? சரி விடுங்க, இந்த கொஸ்டின் விட்டுருங்க, இது ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே. திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் யார்? நிதி ஆயோக் கூட அப்போ 10 தலைவர்கள் நீங்கள் பார்த்துங்க. அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கோட தலைவர் யார்? பிரதமர், அதை மறந்துடாதீங்க. 8, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்தச் சட்டம்? ஆப்ஷன் ஏ 7வது திருத்தச் சட்டம் 1956. 9, மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான நபரை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் யார் அப்படின்னா, இந்த மாநில மனித உரிமை ஆணையம், மத்திய ஆணையம், இது ரெண்டுமே பார்த்துருங்க. ஆப்ஷன் டி முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், தற்போதைய உயர்நீதிமன்ற அல்லது மாவட்ட நீதிமன்ற நீதிபதி. 10, குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும்? ஆன்சர் ஆப்ஷன் டி சி டி சரி. ஏபியும் என்ன சொல்கிறாங்க, தப்புன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சரியானது பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி. மண்பதிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பு அதிகாரம் என்பதும் சரி. தவறு என்னன்னா, அவர் இந்த விவகாரத்தின் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுகிறார் என்பது தவறு. மேல்முறையீட்டு நீதிமன்றமாக கிடையாது. அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை அப்படிங்கிறது தவறு. அவரோட அதிகாரம் நீதிமன்ற அதிகாரத்துக்கு மேலானது, ஆனால் பயன்படுத்துறதில்லை, அவ்வளோதான். 11, குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ பி சரி.
சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல் மற்றும் திருப்புதல் கூடும். சரி. பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது. சரி. அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உறுதி செய்தல், நிராகரித்தல் அல்லது திருப்புதல் கூடும் என்பது தவறு. அரசியலமைப்பு திருத்தத்தை திருப்ப மாட்டார். அடுத்து DO 2023 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். பட் என்ன தான் கேட்குறாங்கன்னு பார்ப்போமே. முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? பார்த்தீங்களா? ஆப்ஷன் சி பிரிவு 51A H. இது என்னங்க அடிப்படை கடமைகளை கேட்டிருக்காங்க. 2, அமைச்சரவை தூதுக்குழு மற்றும் கேபினட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் எது சரியானது? ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. அனைத்தும் சரிதான். ஒரு கேபினட் அமைச்சர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர். சரி, இதெல்லாம் புக்லேயே அப்படியே இருக்குதுங்க. அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்க கொள்கையை உருவாக்குகிறார்கள். சரி. அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சருக்கு பங்கு கிடையாது என்பதும் சரி. பிற நாடுகளில் இருந்து இந்திய அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டவை சரியாக பொறுத்துக. எது எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு ஒரு வீடியோ இருக்கணும், பார்த்துங்க. அதனால ஆன்சர் ஆப்ஷன் டி 2143. பாராளுமன்ற முறை இங்கிலாந்து, அடிப்படை உரிமை அமெரிக்கா, அரசியலமைப்புக்கு உட்பட அயர்லாந்து, கூட்டாட்சி முறை கனடா. டியூ எக்ஸாமோட எழுதலாமான்னு தெரியுது குரூப் 4 பிடிச்சா. அடுத்து, அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 உண்மை. அடிப்படை கடமைகள் தொடர்பானது. மத, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்தை ஊக்குவிப்பதில் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல் அடிப்படை கடமை. சரி. அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ளுதல். சரி. நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல் என்பது அடிப்படை கடமை கிடையாது. 5, அரசியலமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சுதந்திரமான நீதித்துறை. பாருங்கள், இதுவரை கேட்ட கொஸ்டின் எல்லாமே குரூப் 4 பிடிச்சவங்களால அட்டன் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இருக்குது இல்லை? அடுத்து, நிர்வாக செயலாளர் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்தது என கூறியவர் யார்? ஆப்ஷன் சி அம்பேத்கர். இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? ஆப்ஷன் சி அமைச்சர்கள் குழு. ஏன்னா அவங்க தானே பிரதமரையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது காலப்போக்கில் கட்சி முறைங்கிறதுல மாறிடுச்சு. பட் உண்மையான பேஸ் அப்படிங்கிறது அதுதானே. 8, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அரசு வழிகாட்டு நெறிகள். ஆப்ஷன் ஏ 4312. பொது உடைமை கொள்கைகள், ஆண் மற்றும் மகளிருக்கு வைத்து சம வேலைக்கு சம ஊதியம். காந்திய கொள்கைகள், சமூக மேம்பாட்டு திட்டம் எல்லாமே புக்கில் இருக்குது. தாராளவாத கொள்கைகள், பொது உடைமை சட்டம். புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள், சுற்றுச்சூழலை மேம்படுத்தல் மற்றும் காப்பாற்றுதல். அடுத்தது ஒரு பொறுத்துக. ஆப்ஷன் டி பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இங்கே அழகாக எடுக்கலாம். 4321. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. விதி 32. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. விதி 20. மனித கடத்தல் மற்றும் அடிமைத்தனத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதி 23. தொழிற்சாலைகளை குழந்தைகள் தொழிலாக அமைக்கக்கூடாது. 24. முதல் 100 விதி படிச்சுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், இப்போ உங்களுக்கு புரியும். இதுவரையும் கேட்ட 9 கொஸ்டினுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் மாதிரி தான் இருக்குது. இதனால் டியூ எக்ஸாம். பன்முகத்தன்மை என்பது இந்திய டேஷ் மைல்கள் ஆகும். இந்திய கலாச்சாரத்தின் மைல்கள். இதில் அட்டன் பண்ணிடலாம். 11, கீழ்வருவனவற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி 2 மற்றும் 4 சரி. நெறிமுறை உணர்த்தும் நீதி பேராணை சான்றளித்தல் என்பது சரி. தடையெழுத்தல் நீதி பேராணை தடுத்தல் மற்றும் நிறுத்தல் என்பது சரி. செயலுறுத்தும் நீதி பேராணை ஒருவரை கொண்டு வருதல் இல்லை கிடையாது. ஆட்கொணர் நீதி பேராணை தான் ஒருவரை கொண்டு வருதல். இதில் ஆட்கொணர் நீதி பேராணை கட்டளையிடல் என்பதும் தவறு. ரெண்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. 12, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என கூறியவர் பால்கிவாலா. பால் அட்டை அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க இல்லையா, பால்கிவாலா.
அடுத்து பொறுத்துக பதவிக்காலம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். குடியரசுத் தலைவர்கள்லாம் வரிசைப்படுத்துக்கு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் கேட்கணும், குடியரசுத் தலைவர், பிரதமர். நல்லா பார்த்துங்க. முக்கியமாக குடியரசுத் தலைவர் தான் கேட்பாங்க, பிரதமர் கூட கேட்க மாட்டாங்க. அப்புறம் அந்த நிதிக்குழு. ஆப்ஷன் சி 3124. பக்ருதீன் அலி 74 77 வரை, விவி கிரி 69 74, நீலம் சஞ்சீவ் ரெட்டி 77 82, ஜாகிர் ஹுசைன் 67 69. வரிசையாக தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதை வச்சே நம்ம இது எல்லாமே பேரவரிசை தெரிஞ்சால் போதும். வருஷமாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை வச்சே நம்ம வரிசைப்படுத்திடலாம். 14. ஒருவது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமையின்றி வேறு வகையில் பறிக்கக்கூடாது. இக்கூற்று எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் வசீர் வேசஸ் பம்பாய் அரசு வழக்கு. 15. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. 15. அப்போ 14 கொஸ்டின் டிஓவில் கேட்டது நம்மளால் எழுத முடிகிற அளவுக்கு இருக்குது. கூற்று ஏ நீதித்துறையின் செயல்பாடு நீதி புனராய்வுனுள் உள்ளிருந்திருப்பதே. காரணம், நீதி புனராய்வு நோக்கத்தின் பரப்பில்லை என்பது உரிமை எனும் செயல்தளத்திற்கு மேற்சொன்று அமைச்சரவையின் திட்ட கொள்கைகளையும் சட்டமியற்றும் அவர்களின் செயலின்மையும் இணைத்து கொண்டுள்ளது. இதெல்லாம் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குமா தெரியுது. அதெல்லாம் விட்டுலாம், அதெல்லாம் தேவையில்ல. அடுத்து கொஞ்சம் நம்ம ஏரியாவுக்கு வரதை மட்டும் பார்த்துக்கலாம். பாராளுமன்றத்தின் கீழ்கண்ட பணிகளை கருதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி 3 4 பாராளுமன்றத்தோட பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியானதில் பார்க்கலாம். 3 என்னது? அரசியலமைப்பு சட்டங்களை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை கொண்டு வருகிறது. சரி. பாராளுமன்றம் மாநிலக்குரிய சட்டம் இயற்றும் அதிகாரத்தின் மீது என்னைக்கும் இருக்கும். அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியுமா? சரி, என்ன புரியல. சரி. அடுத்து பண மசோதா மக்கள் விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்பது தப்புங்கிறாங்க. ஒப்புவிப்பு சட்டம் பாராளுமன்றத்தை மறுவாய்ப்புக்கு உட்பட்டது அல்ல என்பதும் தவறுங்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம புக்கிலேருந்து வெளியே போயிருக்கு, அதனால் அந்த வேர்ட்ஸிங் புரியல. இது தெரிஞ்சுக்கலாம். மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளோ காலம் வரை தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். இந்த மாதிரி நமக்கு உள்ளே வரதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அட்வான்ஸ்டாக போனால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அடுத்து இதுவும் தெரியும். 1935 அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு டேஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கோமரை மன்றத்தாளா? என்னென்ன தெரியலையாங்க அது. சரி, ஓகே, விட்டுருவோம். நமக்கு குரூப் 4 லெவலுக்கு வர்றது பார்த்துக்கலாம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரியுது நமக்கு. இருந்தாலும் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் தெரிய மாட்டேங்குது. அம்பேத்கர் அரசு வழிகாட்டி கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் சட்ட திரட்டல் கூறாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் சி 1 2 தான் காரணம். அரசு வழிமுறை கோட்பாடுங்கிறது நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. மத்திய மாநில அரசியல் மொத்த சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றும் போது இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அதனால தான் இந்திய அரசியலமைப்பின் சட்ட திரட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அடுத்து அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்று புதிய உரிமை சேர்க்க வழிவகுத்தது. ஆப்ஷன் ஏ பிரிவு 21A. டேஸ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. ஆப்ஷன் பி 370 பிரிவு 370. 28 வரை இருக்கா? சரி, பார்ப்போம் பொறுமையா. பின்வரும் உறுப்பினர்களில் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம்பெறாதவர்? பரிந்துரை குழுவாக நல்லா பார்த்துங்க. ஆப்ஷன் பி இந்திய தலைமை நீதிபதி. அவர் இருக்க மாட்டார். மனித கடத்தலை தடை செய்வது, கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் டி 23. பாருங்கள், இந்த நூலுக்குள்ளேயே ஒரு 4-5 கொஸ்டின் வந்துருச்சு. கீழ்காணும் எந்த சட்டத்தின்படி தவறான தகவல் பரப்பும் செயலில் ஈடுபடும் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்? ஆப்ஷன் சி 1939 விதி 41 43 44. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, தெரிஞ்சுக்கங்க. அடுத்து எது சரியாக மற்றும் தவறாக பொருந்தியுள்ளது? அவன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 1 2 4 சரி 3 தப்புங்கிறாங்க. பார்க்கலாம். பிரிவு 338 பழங்குடியின மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல் சரி. 333 மாநில சட்டப்பேரவையில் ஆங்கிலோ இந்தியன் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் சரி.
அடுத்து 330 வந்து பட்டியலின மற்றும் மக்களுக்கான மக்களவைத் தொகுதியில் தனித்தொகுதி ஒதுக்கீடு செய்தல் என்பது தவறு. சரி. 331 மட்டும் தப்பு. பட்டியலின மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்துங்கிறது 338. ஸோ 331 அல்ல. அடுத்து சட்டப்பிரிவு 15 எதை பற்றி பேசுது? ஆப்ஷன் ஏ சமூக மற்றும் கல்வி ரீதியான பின்தங்கிய மக்கள். பாருங்க, கிட்டத்தட்ட இந்த 28 கேள்வியில் நமக்கு 20 கேள்விக்கு வந்து பதில் தெரியுது இல்லையா? ஒரு 8 கேள்வி டிஓங்கிறதுனால கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிருக்கோம். பட் ஒரு குரூப் 4 படித்தா இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அந்தளவுக்கு படிக்கிறோம் போல். சரிங்க, ஓகே. இந்த வீடியோ ஒரு 15 நிமிஷம் போயிடுச்சு. இருந்தாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.